சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எங்களையும் மகிழ்ச்சியாக்கும். இந்த 90ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி இன்றைய காலையிலே திருப்தியாக்கும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் எவ்வளவு அதிகமாக துன்பப்பட்டோமோ, எவ்வளோ அதிகமாய் கஷ்டப்பட்டோமோ, எவ்வளோ அதிகமாய் வேதனைப்பட்டோமோ, எவ்வளோ அதிகமாய் அவமானப்பட்டோமோ, எவ்வளோ அதிகமான நிந்தைகளை நாங்கள் அனுபவித்தோமோ, அவ்வளவுக்கு அதிகமாக நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நாட்களுக்கு, மாதங்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீர் எங்களை மகிழ்ச்சியாக்குற தேவன். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலையும் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் எகிப்திலே வேதனையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் தேவன் நோக்கி முறையிட்ட போது, பெருமூச்சு விட்ட போது துன்பத்தை அனுபவித்தார்கள். எப்படியாகிலும் தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு, கண்ணீரை கண்டு அவர்களை விடுதலையாக்கி, அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட துன்பங்களுக்கும் அவர்களை மகிழ்ச்சியாக்கும்படி விரும்பினார். அப்படி மகிழ்ச்சியாக்கும்படி தேவன் குறித்த இடத்திற்கு வாக்கு பண்ணப்பட்ட கானானுக்கு பாலும் தேனும் ஒழுகிற அந்த தேசத்தை கொண்டு வருவதற்கு முழுவதாக செங்கடலை கடக்க வேண்டியிருந்தது. அவர்கள் யோர்தானை கடக்க வேண்டியிருந்தது. எரிகோவை கடக்க வேண்டியிருந்தது. பலவிதமான பாடுகள் வழியாக கடல் செல்ல வேண்டியது. வனாந்தரத்தில் 40 வருஷம் சுற்றி வந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அவர்கள் ஆண்டவர் நோக்கி கேட்ட காரியம், ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவர் நோக்கி முறையிட்ட பொழுது, கர்த்தர் அவருடைய பட்ட பாடுகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி வாக்குப்பட்டப்பட்ட கானானுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் இங்கே வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 90ஆம் சங்கீதம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான துன்பத்தின் வழியாக கடந்து போக வேண்டிய நிலைமை இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனத்தில், உங்களுடைய சுகவீனத்தில் நீங்கள் துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரையும் நீங்கள் அனுபவிக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் துன்பம் மாறும், உங்கள் துக்கம் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பார். உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலத்தை தந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் பலவீனத்தில் கஷ்டப்பட்ட போது, கண்ணீர் விட்ட போது, தேவன் நோக்கி முறையிட்ட போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். நாங்கள் கண்ட துன்பத்திற்கு சரியாக ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாகிற தேவன் நிச்சயமாகவே பவுலுக்கு உதவி செய்தவர். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உதவி செய்தார். நம்முடைய முற்பிதாக்களாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு துன்பத்திலே இன்பத்தை கட்டளையிட்டு கர்த்தர் ஒருவேளை உடைய சர்ற சுகத்திலே துன்பத்தை அனுபவிக்கிற காலமாக இருக்கலாம், அதிலையும் ஒரு விடுதலை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய பொருளாதாரத்திலே பலவிதமான துன்பத்தை அனுபவிக்கலாம். பல இடத்துல கடன் வாங்கி கடன் என்கிற பிரச்சனையில் நீங்கள் பாதிக்கப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கலாம். இந்த நாளிலையும் நிச்சயமாகவே உடைய கடன் பிரச்சனை உங்களை விடுதலையாக்கி, வியாதியிலே விடுதலை கொடுத்து, உடைய பொருளாதார நெருக்கடியிலே விடுதலை கொடுத்து, குறிப்பாக தாவீதுடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்தமான அப்சலோம் அவனுக்கு விரோதமாக வந்தபோது தாவீது பலவிதமான துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் தாவீதை எப்பக்கத்தில் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாளும் முறிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கபடி சரியாய் இந்த மகிழ்ச்சி, நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி எங்களை காலையிலே எங்களை திருப்தியாக்கும். அந்த தேவன் உங்களை திருப்தியாக்குவார், உங்களோடு இருப்பார், உங்களை சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும்